இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? கடவுளே! என்ன நடக்குதுங்க? நிவின் எதுக்கு காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரியலையே! ஒண்ணுமே கேக்குது இல்லையே! கடவுளே! நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோமா? காவேரி எங்க கூட்டிட்டு வந்ததே பெரிய தப்பா போயிடுச்சே! இந்த நிவின் வேற அவளை இன்னும் மறக்கல, இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல நம்மளே அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டோமே! இப்ப இவ இருக்கிற நிலைமையில இதுக்காகத்தான் நிவின் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம், நம்ம வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்தாரோ? கடவுளே! நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு நம்ம கூட தப்பா நினைச்சிட்டோமே! ஆனா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு இது இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே! இதுக்காகத்தான் அவர் அவசரமா கூட்டிட்டு வந்தாரு போல. கடவுளே! யமுனா நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே! இப்ப காவேரி இருக்க நிலைமையில மட்டும் நிவினும் அவளும் தனியா பேசி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? உன் வாழ்க்கை போச்சு இதோட. பத்தாததுக்கு விஜய பத்தி வேற அந்த காவேரி கிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசி வச்சுட்டேன். அதெல்லாம் நினைச்சு காவேரி வேற நிவின் கூடயே சேர்ந்துடலாம்னு முடிவெடுத்தேன். என்ன பண்றது நான்? கடவுளே! என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே! இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க நம்ம வீட்ல உள்ளவங்கள எல்லாம் வெளியில அனுப்பிடணும். அப்பதான் சரி வரும். காவேரி மட்டும் இந்த வீட்ல இருந்தா நிவின் கண்டிப்பா மாறிடுவாரு. நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு அதோட. கடவுளே! இப்பதான் கொஞ்சம் அவர் என்னையோட பேசுறாரு. நமக்காக எல்லாம் பண்றாருன்னு யோசிச்சேன். கடைசியில இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சே! இப்படியே விட்டா இது நம்ம வாழ்க்கைக்கு தான் இதாகும். எப்படியாவது காவேரிய விஜய் கூட சேர்த்து வச்சிரணும். அவரு பண்ணுனது தப்பு தான். இருந்தாலும் சேர்த்து வச்சிருவோம். சேர்த்து வச்சா தான் நம்ம ரூட் கிளியர் ஆகும். நம்ம குடும்பம், அக்கான்னு பார்க்க போனோம்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். அதனால நம்ம எப்படியாவது விஜய் கூட சேர்த்து வச்சிருவோம். இனிமே நம்ம காவேரிக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும். விஜய் பத்தி தப்பா விஜய் மாமாவை பத்தி தப்பா பேசவே கூடாது. அவர் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. கடவுளையே இப்ப என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே! இப்படியாவது வெளியில அனுப்புறதுக்கு தான் பண்ணன வேலை. கடவுளே! நீ தான் என்னை காப்பாத்தணும். தயவு செஞ்சு என்ன